வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த காலவெளியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நீங்க இந்த மெம்பர்ஷிப்னுடைய ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களா? சர்ச்சினுடைய மெம்பர்ஷிப்னுடைய ஃபார்ம் நம்பர் 1 முக்கியம். எல்லாருக்கும் உங்களுடைய ஐடி கார்டு இருக்கிற மாதிரி கார்டு கிடைக்கும். ஃபேமிலியில் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாரும் உங்களுடைய புகைப்படம் ஃபோட்டோவும் அந்த அப்ளிகேஷனில் டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கரெக்டாக எல்லா அட்ரஸும் கரெக்டாக இருக்கணும். இந்தியா, துபாய், டெலிஃபோன் நம்பர் எல்லாமும் கரெக்டாக இருக்கணும். அதில் ஒரு முக்கியமான காலங்கள் கொடுக்கணும். எப்பொழுது நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள் அதை குறித்து அந்த கேள்வியை கேட்டிருப்போம். அதை நீங்கள் தெளிவாக அதில் எழுத வேண்டும். வருகிற மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த கார்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நீங்கள் இருக்கிற இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது எல்லா இடத்துலையும் ரேட்டு பயங்கரமான கடுமையான ரேட்டு. நான் இந்த வாரத்தில் நான் சந்தித்த ஒவ்வொரு பகுதியும் சொல்லுவேன். கீழே படுத்துறவங்களுக்கு 1400, அதுக்கு மேலே படுக்கிறவங்களுக்கு 1200, அதுக்கு மேலே கூட 1000. இதுக்கே இடம் கிடைக்கல. 3 மாதம் அட்வான்ஸ் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, பாஸ்போர்ட் காப்பி, ஐடியெலாம் கொடுக்கணும். இப்படிலாம் கொடுத்துருந்தா தான் அதுவும் கொடுக்க முடியும்னு சொல்கிறான். ரொம்ப கடுமையாக இருக்கிறது. வீட்டெல்லாம் ரொம்ப பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. இரவு எனக்கு ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன். என்ன என்று சொன்னால், ஜனங்கள் ஒரு கொடிய நோயினால் அநேக ஜனங்கள், பிள்ளைகள், பெரியோர்கள் எல்லாம் செத்து கிடக்கிறதை உடைய காலையில் கர்த்தரினோடு கூட இடைப்பட்டார். மத்திய சுவிசேஷத்தில் விதமாக வேதம் சொல்லுகிறது கொள்ளை நோய் என்று. இதுவரையிலும் கொள்ளை நோய் எங்கு வரல. பேசலை. இதுவரையிலும் பூமி அதிர்ச்சி, அப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சி இன்னும் வரல. இன்னும் அப்படிப்பட்டதான யுத்தங்கள் வரல. காரணம், தீர்க்க தரிசனத்தினுடைய வார்த்தை நிறைவேறுகிறதான காலம் சமயமாக இருக்கிறபடியினாலவே நாம் தேவனுக்கு பரிசுத்தமாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்படுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். 10வது வசனத்தை இன்றைக்கு நாம் வாசித்த பகுதிகளிலே 10வது வசனத்தை தான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதான பிரசங்கத்தினுடைய தலைப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிப்போம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், நன்றாக கவனிக்க வேண்டும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா? பக்கத்தில் கையை பிடித்து, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது? எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குதா? எல்லாரும் உங்களுடைய பெற்றோர்களா கைவிட்டு இருக்கிறாங்களா? பிரைஸ் தி லார்ட். தகப்பனும் தாயும் கைவிடப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உறவை பிரிக்கிற பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உறவை ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு பிரியும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் கர்த்தர் அதை பிரிக்கிறார்? லண்டன்ல இருந்து ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் இரவு என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். லண்டன்ல இருந்து பேசிக் கொண்டிருந்தார். அவரிடத்துல அவர் சொன்னார், இப்பொழுது நீங்கள் லண்டனுக்கு வரும்போது உங்களுடைய விசாவை ரொம்ப கவனமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு முறை லண்டனுக்கு விசா கிடைத்து விட்டால் போதும், பிறகு உங்களுக்கு கொஸ்டினே பண்ண மாட்டார். 2 முறை எனக்கு லண்டனுக்கு விசா ரிஜெக்ட் ஆனது. காரணம், கிரெடிட் கார்டு வேணும். அதுதான் அவனுடைய கேள்விக்குறி. பிரைஸ் தி லார்ட். அவனுடைய ஆப்ஷன் கிரெடிட் கார்டு தான். என்னுடைய விருப்பம் கிரெடிட் கார்டு வாங்கவே கூடாது. என்னுடைய விருப்பம் கிரெடிட் கார்டு வாங்கவே. காரணம், கிரெடிட் கார்டு கொடுத்து ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அது பிறகு ஒரு நாள் உங்களுக்கு அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுப்பேன். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும், இந்த தலைப்புரை இன்னைக்கு செய்தி. லண்டன்ல இருக்கிற போதகரிடத்தில் நான் பேசுகிற பொழுது அவரிடத்தில் தெளிவாய் சொன்னேன். எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவருடைய சித்தம் அந்த இடத்திலே இருப்பதை நான் உணர்ந்தேன். என்னை ஏமாற்றுவதற்கு ஒரு மனிதனை எழுப்புகிறார் என்று சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன், அவள் சபிக்கப்பட்டவள். ஆகிலும் அவனுடைய நிலைமை மோசமாக இருக்கும். கர்த்தர் என்னை உயர்த்துவார்.
கைகளை உயர்ந்து சொல்லுங்களா? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு கூடவே இருக்கிற ஒரு யூதாஸ் கரித்து நிச்சயமே வேண்டும். யூதாஸ் இல்லை என்றால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு மகிமை இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதுரு இயேசுவை மறுதலிக்கவில்லை என்று சொன்னால் இயேசுனுடைய அற்புதம் வெளியில வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ ஒரு ஆளை அர்ப்பணிக்க வேண்டும். எதுக்கு அர்ப்பணிக்க வேண்டும்? மறுதலிப்பதற்காக. ஒரு மனிதர் காட்டி கொடுப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். யார் 2 பேருமா? கூடவே இருக்கிறவர்கள், அற்புதத்தை பார்க்கிறவர்கள், ரகசியத்தை பார்க்கிறவர்கள் தான் இந்த காரியத்தை யாரோ ஒரு மனிதன், தெரியாத ஒரு மனுஷன், அறியாத ஒரு மனுஷன், தெரியாதவர் அறியாதவர், யாரோ ஒரு மனிதன் உடையது நமக்கு என்ன செய்ய முடியாது? ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எனக்கு லண்டன்ல இருந்து ஒரு அருமையான போதகர், நான் அவரை பார்த்தது கிடையாது, அவரு என்னை பார்த்து கிடையாது. ஆனால் என்னுடைய தொலைத்தொடர்புகள் சிங்கப்பூரில் அவர் தங்கியிருக்கிற பொழுது ஒரு போதகரிடத்திலே என்னை குறித்து அவர் ஒரு அட்ரஸை வாங்கி எனக்கு தொலைத்தொடர்பிலே பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் அவர் பேசினார். அவர் 15 நிமிடம் பேசினதான காரியங்கள் என்னன்னா, இப்பொழுது நான் எங்கே இருக்கிறேன், இப்பொழுது என்னுடைய பிளான் என்ன, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், டிசம்பர் 10ஆம் தேதி காலையில எனக்கு ஏற்பட்டதான மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன, அதை குறித்து தெளிவாக அவர் பேசினார். மற்ற காரியங்களை எல்லாம் யார் மூலமாக விசாரித்து பேசியிருக்கலாம் என்று கூட உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். அவர் தெளிவாக சொன்னார். தெளிவாக 2013 டிசம்பர் 10ஆம் தேதி கர்த்தர் உங்களை எந்த இடத்துல ஒப்பு கொடுத்திருந்தார் சற்று யோசித்து பாருங்கள் என்று சொன்னார். இல்லை, 2 கேள்விதான். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தேவன் ஒரு மனிதனை உருவாக்கப்பட வேண்டுமானால் வேர் பிரிக்க வேண்டும். உருவாக்கப்பட வேண்டுமானால் வேர் பிரிக்கும் பொழுது கொஞ்சம் கசப்புகள் வரும், கொஞ்சம் வேதனைகள் வரும், கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும். எத்தனை பேர் அந்த தரிசனத்திலே நிற்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். பிரைஸ் காட். கைகளை உயர்த்துவர்கள் சொல்லலாம். காலையிலே அதிகாலை வேளையிலே ஆராதனைக்கு வருகிறோம். எதற்காக வருகிறோம்? கடமைக்காக வருகிறோமா, அல்லது பாஸ்காக வருமா, இல்லை ஆண்டவரை ஆராதனைக்காக வருகிறோமா? நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் என்று சொன்னால், போன வியாழக்கிழமை இரவும் என்னால் தூங்க முடியவில்லை, இந்த இரவும் என்னால் தூங்க முடியவில்லை. நான் இரவு தூங்க முடியவில்லை என்பதற்கு ஒரு பெரிய ரகசியத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஏன் தூங்க முடியவில்லை என்பதை கிட்டத்தட்ட 7 முறை இந்த இரவு நான் எழுந்து மறுபடியும் படுத்துக் கொண்டே இருந்தேன். ஒரு ரகசியம் தெரிந்தது. கர்த்தர் விரும்புகிறார் என்னவா, இன்றைக்கு காலையில ஆராதனைக்கு கடந்து போகிற பொழுது அவரோடு கூட நாம் உறவாட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவரோடு கூட நாம் தங்கியிருக்க வேண்டும், அவரோடு கூட நாம் பேச வேண்டும், அவரோடு கூட நாம் சிநேகமாய் தங்கியிருக்க வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். தாயும் தகப்பனும் சம்பாதித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்காத எந்த தாய் தகப்பனுமே கிடையாது. சரி, நீங்க சொல்லலாம், என்ன எங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போனாங்க, ஒண்ணுமே இல்லையே நினைக்கலாம். இல்லை, அவர்கள் வாழ்ந்த நாட்களில் அவர்களால் முடிந்தது ஒன்றை மட்டும்தான் உருவாக்க முடிந்தது. அவர்களால் ஒன்றும் முடியவில்லை. ஆனால் ஒன்னால எல்லாம் உருவாக்க முடியும் அளவுக்கு உன்னை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கிருபை. பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளையை பார்த்து என்ன சொல்லுவோம், நான் படிக்கல, என் பிள்ளைங்க படித்து நல்ல பெரிய நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது ஏக்கம் இருக்கிறது இல்ல. உன் ஏக்கம் தானே உன் பிள்ளை படிச்சிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களா, உன் ஏக்கம் தான் அவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான், உன் ஏக்கம் தான் அவனுக்கு எஜுகேஷன்ல நம்பர் 1 வந்திருக்கிறான், உன் ஏக்கத்தை தான் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியாத ஒண்ணுமே. உன்னுடைய கனவுகள், உன்னுடைய லட்சியங்கள், உன்னுடைய நோக்கங்கள், திட்டங்கள் ஒன்றுமே உன் பிள்ளைக்கு தெரியாது. ஆனா உன்னுடைய பெற்றோருடைய இருதயத்துக்குள்ள தெரியும். நான் இந்த கஷ்டமான டிரைவிங்ல இருக்கிறேன், என் பிள்ளைங்க டிரைவிங்ல கஷ்டப்படக்கூடாது, அவங்க
நான் லேபரா ஒர்க் பண்றேன், என் பிள்ளைங்க அப்படி கூடாது, அவங்க அமெரிக்காவில் இருக்கணும். உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்று. அதேதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறார். யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன், ஒரு தரிசன உடையவன். யோசேப்பு எப்படி உள்ளவன்? ஒரு தரிசன உடையவன். யோசேப்பினுடைய தரிசனத்துல கொஞ்சம் கூட அவன் ட்ராக் மாறவே இல்லை. நீங்க மாறிக்கிட்டே இருக்கிறீங்க. பிரைஸ் காட். மற்றவர்களை பார்க்கிறீர்கள், மாறிவிடுகிறீர்கள். மற்றவர்களை பார்க்கிறீர்கள், மாறிவிடுகிறீர்கள். ஆனா யோசிப்பு மாறவே இல்லை. என்ன நினைக்கிறா? அவனுடைய தரிசனத்துல கடைசியாய் தன்னுடைய தகப்பனிடத்துல சொல்லுகிறார் ஒரு காரியம், சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கியது, சுற்றிலும் அரிக்கட்டுகள் என்னை, ஒரு அரிக்கட்டு, நான் கட்டுற அரிக்கட்டை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறது. அவனுடைய தரிசனத்தை பாருங்க. அப்போ உன்னுடைய சகோதரர்களும் நானும் உன் தாயாரும் உன்னை வணங்குவோமா? அவருடைய அற்பமாக எண்ணுகிறார். ஆனால் அவன் இருதயத்துக்குள்ள அவனை குறித்ததான ஒரு தரிசனம் இருந்தது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா சொல்லலாம். தரிசனம் இருந்தது, மிகப்பெரிய ஒரு தரிசனம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும், அழகா சொல், என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். யோசேப்பு வைத்திருக்கிறது பாசம். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? கையில சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. யோசேப்பு வைத்திருக்கிறது, தன் சகோதரர் வைத்திருக்கிறது. கரெக்டா சொன்னார். பிரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா. யோசேப்பு வச்சிருக்கிறது என்ன ஜெகம்? அது யோசேப்பு தன் சகோதரனே. நீ என்ன வச்சிருக்கிற? யார் மேல? எல்லாரும் மேலேயும் பாசம் வச்சிருக்கிறார். பிரைஸ் காட். ரெவலேஷன்லாம். சோ அவர் வச்சிருக்கிறாரோ வச்சிருக்கலையோ அந்த வார்த்தை யூஸ் பண்றார். நான் எல்லாரும் மேலேயும் பாசம் வச்சிருக்கிறேன். பிரைஸ் காட். அது எல்லாரும் மேலேயும் அந்த பாசம்ங்கிற அந்த அடிப்படைக்கு அடுத்தது என்ன பிரதர்? பாசத்துக்கு டிரான்ஸ்லேட் சொல்லுங்க. அன்புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தமிழ் நல்ல இலக்கணம் நிறைய படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தமிழ்னு சொல்றோம், மதுரைன்னு சொல்ற தமிழ் சங்கம் வளர்ந்ததே மதுரை. தமிழை படிக்காம இருக்கிறீர்கள். பிரைஸ் காட். அன்பு, அர்ப்பணிப்பு. பிரைஸ் தி லார்ட். அன்புக்கு அடுத்தது என்னவா? அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்னவா? இங்க வேதம் சொல்லுது அன்பு. அன்பை பிரதி வேதத்துல எவ்வளவு டாப் மெசேஜ். அன்பு தன்னை புகழாது. பிரைஸ் காட். தன்னை என்ன செய்யாது? இருமாப்பு. எப்படி இருமாப்பு? உதட்டில் சிரிப்பை வைத்து உள்ளத்தில் வஞ்சகம் வைத்திருக்கிறதானே வஞ்சகரோடு நீ கலவாதே. பிரைஸ் தி லார்ட். உதட்டில் எப்படி இருக்குன்னா, பிரதர் வாங்க பிரதர், இந்த வார்த்தை. ஆனா உள்ளத்துல அடுப்பாவை, இன்னைக்கு தான் மார்க்கெட் போகணும்னு சொன்ன கிறுக்க வந்துட்டானே, இப்போ இவனுக்கு போய் ஒரு கோழி வாங்கிட்டு சமைக்கணுமே. பிரைஸ் தி லார்ட். பட்ஜெட். பிரைஸ் தி லார்ட். எப்படி வரும் அந்த உள்ளம்? ஐயோ இவன் இப்போ வந்தான். பிரைஸ் தி லார்ட். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு இல்லை, பொறாமை இல்லை. அன்பு தீங்கு நினைக்காது. அன்பு சினம் கொள்ளாது. அன்பு இருமாப்படையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லலாம். அன்பு புறம் பேசாது. அன்பு பகைமையை உண்டாக்காது. அன்பு மற்றவர்களுடைய பொருளை என்ன செய்யாது? வஞ்சிக்காது. பிரைஸ் காட். அன்புதான் பிரதான முதலாவது கற்பனையிலே மிகப்பெரியதான ஒரு அன்பு. தேவனே அன்பாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு தன் சகோதரன் மேல அன்பு வைத்திருக்கிறான். பிரைஸ் காட். யோசேப்பு என்ன வச்சிருக்கிறான்? அன்பு வைத்திருக்கிறான். யோசேப்பை குறித்து தன் சகோதரர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள்? சமயம் வாய்க்கும் போது சொப்பனக்காரனை தீர்த்து கட்ட வேண்டும். சந்தர்ப்பம். சந்தர்ப்ப கிறிஸ்தவன். நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கவிதை எழுதினேன். சந்தர்ப்ப கிறிஸ்தவன், கல்லறை கிறிஸ்தவன், கல்யாண கிறிஸ்தவன்,
பிரைஸ் தி லார்ட். ஆதாய கிறிஸ்தவன். பிரைஸ் காட். இதெல்லாம் நிறைய காரியங்கள். அப்பதான் ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு பாட்டு எழுதுறார், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு அப்படின்னு சொல்லி. பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காரியங்களை தாயும் தகப்பனும் கைவிடும் போது கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும். அந்த கஷ்டத்தின் மத்தியில தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் மத்தியில ஆண்டவர் செய்ததான காரியம் என்ன? யோசேப்பினுடைய தரிசனம் தான் நிறைவேறினது தவிர வேறு ஒன்றும் நிறைவேறவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு ஒரு சில பகுதிகளை நான் இன்றைக்கு தாயும் தகப்பனும் கைவிட்ட பிறகு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு சிலதான பகுதிகளை உங்களுக்கு வேத பகுதிகளிலிருந்து சரியாக 1 மணி நேரம் இந்த கிளாஸ், இன்னைக்கு இந்த செய்திங்கிறத விட இந்த டீச்சிங், இன்னைக்கு இருக்கிற டீச்சிங் டாக்டரிங், இதை 1 மணி நேரம் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதலாவது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4 சரியாக எழுதணும். எபேசியர் 4. முதலாம் அதிகாரம் 4 முதல் வசனத்திலிருந்து 5 வசனங்களை வாசிக்கணும். வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் நன்றாக கவனிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு பெரிய அழைப்பு. என்ன அழைப்பு? ஆராதனைக்கு வரணும். ஃபர்ஸ்ட் ஆராதனைக்குரியதான ஒரு ஷெட்யூல். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆராதனை முடிச்சு நம்ம போறோம். அடுத்தது நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? சாந்தமும். ஏன்னா முதல் இதை கொஞ்சம் கவனிக்கணும். ஆராதனைக்காக நம்ம வந்து விட்டோம். காலையில வசனத்தை கேட்டிருக்கிறோம். போன வாரம் வசனத்தை கேட்கிறோம், இந்த வாரம் வசனத்தை கேட்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு நாம் என்ன செய்திருக்கிறோம்? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், நான் வேலையில் இருக்கிறேன், கம்பெனியில் வேலைக்கு போகிறேன். உன்னுடைய வேலையில ஒரு ஷெட்யூல் இருக்கிறது. இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா நீ கொடுக்கணும். அதான் உன்னுடைய வேலை. 10 இடத்துக்கு போகணும். 300 கிலோமீட்டர் நீ வண்டி ஓட்டு ஒரு டிரைவருக்குனாக்கா அந்த மெசஞ்சர் கரெக்டா அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்காம தான் வீட்டில் உட்கார்ந்துருந்தாக்கா டர்மினேஷன் பண்ணி ஊருக்கு போயிடுவான். ஒரு ஆபீஸ்ல அக்கௌண்ட் சர்வை பண்ணி 30வது நாள் 27வது நாள்ல இருந்து 30வது நாளுக்குள்ள வருகை நாள்ல இருந்து அக்கௌண்ட்ல எவ்வளவு வருது போகுது எல்லாத்தையும் டீடைல்ஸ் 3 ரிப்போர்ட், டெய்லி ரிப்போர்ட், வீக்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட் கரெக்டா எடுக்கணும். இதை எடுக்கலன்னு சொன்னாக்கா அந்த வேலையே இருக்காது. ஒர்க் ஆர்டர் காலையில் ஒரு இன்ஜினியர் உங்க டியூட்டிக்கு போகும்போது நினைச்சுவாங்க டைட்டில். நான் டியூட்டிக்கு போகும்போது கம்பெனியில் 9.5 வருஷம் வேலை செஞ்ச ஒரு பேப்பர் அடிச்சு கையில் கொடுத்துருவான். டெய்லி சைன் பண்ணணும். காலையில் வாங்கும்போது டைம் போட்டு சைன் பண்ணணும். டியூட்டி முடிச்சுட்டு டைம் போட்டு சைன் பண்ணி கொடுக்கணும். அதில் கொடுத்துருப்பான் காலம் என்னென்னலாம் நான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கோ அல்லது அது அலட்சியமாக விட்டுட்டு மறாத நாள் ஃபுல்லாக பண்ணிக்கணும்னு சொன்னாக்கா உன் சேலரி வராது. ஒரு உலக மனுஷனே சரியா பண்றான். ஏர்போர்ட்ல பாருங்க, தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏர்போர்ட்ல எங்களுடைய துபாயினுடைய ஏர்போர்ட்ல போகும்பொழுது உன்னுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்றாங்க. எமிகிரேஷன் கிளியரா இருக்கான்னு பார்க்கறான். ஒரு லக்கேஜ் எல்லாம் போட்ட பிறகு அங்க போன பிறகு உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு உன்னிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி உள்ள அனுப்புறான். 3 இடங்கள் அந்த செக்கிங் நடக்குது ஏர்போர்ட்ல. எல்லாம் முடிச்சுட்டு வெயிட்டிங் கார்ல போய் உட்கார்ந்துருக்கிறேன். வெயிட்டிங் கார்ல உட்கார்ந்துருக்கும் பொழுது அங்கேயும் என்ன செய்யறான்? உனக்கு மறுபடியும் உன்னுடைய லக்கேஜ், உன்னுடைய பாஸ்போர்ட், உன்னுடைய போட்டோ எல்லாத்தையுமே செக் பண்றான். அதுக்கப்புறம் நீ உட்கார்றதுக்குன்னு ஒரு சீட் இருக்குது, சீட் நம்பர். எல்லா இடத்துலையும் உட்கார முடியாது.
ஒரு சீட் நம்பர்ல போயிட்டு செய்யணும், அங்கே உட்காரணும். இங்க எல்லாத்தையும் உன்னை ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கிளியர் பண்ணி இந்த நாட்டை விட்டு உன்னை கடத்தி கொண்டு போகும் பொழுது ஃப்ளைட்ல பியூர் சுத்தமாக உண்மையாக எல்லாத்தையும் சரி பார்த்து தான் அனுப்புறான். இதை இந்திய கவர்மெண்ட் நம்புதா? நான் கேட்கிற ஒரே கேள்விதான். இந்திய கவர்மெண்ட் இந்திய கவர்மெண்ட் நம்புதா? நத்திங். அங்க போன பிறகு இமிகிரேஷன், அங்க போன பிறகு மறுபடியும் இமிகிரேஷன், மறுபடியும் செக்கிங், மறுபடியும் லக்கேஜ் செக்கிங், மறுபடியும் பாஸ்போர்ட் செக்கிங், எல்லாம் ஸ்கேன், எல்லாம் ஷாப். இங்க ஒரு சீட் கிளியரா இருக்குது. ஃபிளைட்ல தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஃபிளைட்ல போகும்போது என்னத்தை கொண்டு போக போறீங்க. ஆனா இந்திய கவர்மெண்ட் லா அங்கேயும் உன்னை பரிசோதித்து செக் பண்ணி வெளியே அனுப்பி விடுகிறார்கள். ஒரு அழிவை சொல்லலாம். அரசாங்கத்தினுடைய சட்டமே, ஒரு அரசாங்கத்தினுடைய லா இவ்வளவு தானே உங்களுக்குள்ள இந்த கவர்மெண்ட் வைத்திருக்கு என்று சொன்னால், பரலோகத்துக்கு போற தேவன் இலவசமாய் பாஸ்போர்ட் இல்ல, டிக்கெட் இல்ல, லஞ்சம் வாங்கல, பணம் வாங்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லலாம். பாஸ்போர்ட் கிடையாது, டிக்கெட் கிடையாது, இலவசமாய். ஆனா ஒண்ணு, அங்க போற பாஸ்போர்ட்டுக்கு இந்த இமிகிரேஷனை விட அங்க இருக்கிற இமிகிரேஷன் பெரிய இமிகிரேஷன். பிரைஸ் காட். உடனே சொல்லலாம், இதை ஸ்கேன் பண்ணணும். அங்க போனாலே தெரியும். காரணமா, உன்னை என் உள்ள கையில வரைந்திருக்கிறேன். பிரைஸ் காட். உன் தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்னதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். பிரைஸ் காட். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்க பார்க்கிறோம் யார் வர்றது? பவுல் அப்படியே வந்துகிட்டு இருக்கும் போதே பவுல் வருகிறார் சொல்லி மிகாவேல் அங்க சொல்லுவான். காபிரியேல் அங்க ஃபைல வச்சுட்டு இருப்பான். பிரைஸ் தி லார்ட். யார் அந்த மிகாவேல், யார் அந்த காபிரியேல்? போய் பைபிளை பார்த்து தெரியும். அவன் அங்க இருந்து சொல்லுவான், ரெண்டு பிசாசுகள் இருந்து நிற்கும். பவுல் போன வாரம் என்ன செஞ்சான்? டியூட்டி முடிச்சுட்டு ஃப்ரெண்டோட போய் சூப்பர் மார்க்கெட்ல உட்கார்ந்து கதை பேசிட்டு இருந்தாப்புல. ஜேக்கப் என்ன செஞ்சாரு? மனைவிக்கு அவருக்கும் சரியில்லைன்னு சொல்லிட்டு சண்டை வந்துருச்சு, அதனால ஒரு பீர் பாட்டில் வச்சுட்டு 2 வடை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு எழுதிருப்பான். காரணமா பாத்தீங்களா? மல்கியாவுடைய புஸ்தகத்தை நீ எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். மல்கியாவுடைய புஸ்தகத்தை, வேதத்தை திறக்கிற பொழுது இதோ இதோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கிற பொழுது கர்த்தர் கவனித்து காது கொடுத்து கேட்கிறார். அவருடைய நாமத்தை குறித்து தியானிக்கிறவர்களுக்காக ஒரு ஜீவ புஸ்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வைக்கப்பட்டிருக்கிறதா? என்ன செஞ்ச? நான் 8 மணி நேரம் என் ஒய்ஃபு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பொண்டாட்டி கிட்ட 8 மணி நேரம் பேசவான்னு சொல்லல, 12 மணி நேரம் பேசு. நீ எந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு உபத்திரம் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். என்னமா? எந்த அளவுக்கு பேசிட்டே இருக்கு அந்த அளவுக்கு உனக்கு தான் உபத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதுவரையிலும் சரி என்னுடைய பர்சனல் நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே மாட்டேன். பிரைஸ் காட். ரிலேஷன்களா ஷேர் பண்ணவே மாட்டேன். அது வேலையே கிடையாது. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய வழியை என்ன கொண்டு வரணும் என்னென்னமோ தாளம் போட்டுலாம் பார்ப்பாங்க. பிசாசு நாவியே அப்படின்னு துரத்தி விடுவேன். காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளை அழைத்திருக்கிற அழைப்பு ஒன்று இருக்கிறது. அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு ஒரு டியூட்டி இருக்கிறது. என்ன டியூட்டி? எனக்கு என்ன பேரு? நான் விசுவாசி. எல்லாரும் சொல்லுங்க. வேற விசுவாசிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசி. அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. சரி, விசுவாசிக்கிறவங்க மிகுந்த தாழ்மையும் இருக்குதா? இன்னும் கேட்கணும், தாழ்மை இருக்குதா? தாழ்மைக்கு அநேக காரியங்களை சொல்றேன். அவர் மனுஷர்களுக்கு முன்பதாக தாழ்த்தப்பட்டும் வான பரிந்து உயர்த்தப்பட்டார். உடனே சொல்லலாம், நீ அவருடைய பிள்ளைன்னா உயர்த்தப்படணும். நீ அவருடைய பிள்ளை என்ன இருக்கணும்? உயர்த்தப்படணும். சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை உயர்த்தப்பட வேண்டும். இயேசுனுடைய பிள்ளை என உயர்த்தப்படுவார். ஆமென். ஒரு அழைப்பு சொல்லுங்க. இரண்டாவது பார்க்கிறோம், மனத்தாழ்மையும் சாந்தமும். பிரைஸ் தி லார்ட்.
மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 29ஆம் வசனத்தை வாசிங்க. 29 என்ன வசனத்தை எடுக்கணும், பட்டு திருப்பணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற 29 நான் சாந்தமும் தாழ்மையுமாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு சொல்லுங்களா? ஹalleluya. நான் சாந்தமும், பிரைஸ் காட், சாந்தமும் தம்மை தாமே வெறுமையாக்கி, பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட வெறுமை தெரியுமா? எப்படிப்பட்ட வெறுமை? கிறிஸ்தவன் என்ற பெயருக்கு அடுத்தது எதிர் சொற்கள் அர்ப்பணித்தல். கிறிஸ்தவன் என்ன? அர்ப்பணித்தல், அர்ப்பணிப்பு. கிறிஸ்தவன் என்றால் அர்ப்பணிப்பு. காரி மூச்சில துப்பும் பொழுது, ஓங்கி அறையும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், ஓங்கி அடிக்கும் பொழுது, காரி மூச்சில துப்பும் பொழுது அவர் எப்படி இருந்தாரா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? ஹalleluya. இப்போ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? பிரைஸ் தி லார்ட். இல்ல, மரியாதை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு கிறிஸ்து எத்தனாவது தலைமுறை? எந்த வசனத்தில் இருக்குது? படிங்க. 42வது தலைமுறையா? கொஞ்சம் படிங்க. நீங்க அது 44 எழுதிருக்கணும். இல்ல 14 தலைமுறையா வரும். ஆமா. ஆமா, மூணாவது 14. இயேசு கிறிஸ்து எந்த தலைமுறை? உன் சொந்த புத்தியை விட்டுட்டு வசனம் என்னது அதுபடியா? இந்த மல்டி ப்ரொபோஸ்லாம் பண்ணக்கூடாது. வசனம் என்ன சொல்லிருக்குது அதை மட்டும் சொல்லு. கை கட்டு உட்காருங்க. சொல்லுங்க. மூணாவது தலைமுறையா பாஸ்டர்? வாசி என்ன கேட்கக்கூடாது. நீ தான் படிக்கணும், நீ தான் சொல்லணும். இல்ல 14 3 தலைமுறை காமிச்சிருக்காங்க. இவ்விதமாய் உண்டான தலைமுறையெல்லாம் ஆபிரகாம் முதல்